உபாகமம் 33:25 இப்படியாக இருக்கிறது. இரும்பும் வெண்கலமும் உன் பாதரட்சியின் கீழ் இருக்கும், உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலனும் இருக்கும் என்றார். ஆமாங்க, இன்றைக்கு நீங்கள் போகிற இடமெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் இருக்கும். வழியில உங்க ஆசீர்வாதங்களை நீங்க அள்ளி எடுத்துட்டு போலாம். அந்த மாதிரி ஆண்டவர் உங்களுக்கு செய்வாருங்க. கர்த்தருடைய பலன் உங்களுக்கு இருக்கும். உங்கள் நாட்களுக்கு தக்கதாய் ஒரு நாளும் உங்கள் பலன் குறையாது. ஒவ்வொரு நாளும் உங்கள் பலன் அதிகரித்து கொண்டேதான் இருக்கும். எப்படி பருந்துக்கு பலன் இருக்குமோ அதே போல கழுகுகளை போல நீங்கள் செட்டைகளை அடித்து உயர பரப்பீர்கள். கழுகுகளுக்கு சமானமாய் உங்களுடைய பலன் வளருங்க. நீங்க உங்க முழு இருதயத்தோட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ளுங்க. அவரை நேசிங்க. அவரை உங்க இருதயத்துல வைத்து இயேசுவால மட்டும்தான் என் வாழ்க்கையில நன்மை நடக்கும், ஆசீர்வாதம் உண்டாகும் நம்புங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க ஆசீர்வாதங்களை பார்ப்பீர்கள். நீங்கள் போகும் வழியில ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரும். நீங்கள் அதை எடுத்து நீங்கள் அதை உபயோகிக்கலாம். அப்படிதான் தேவன் உங்களுக்கு நன்மை செய்கிறவராய் இருக்காரு. அப்படிதான் உங்களுக்கான ஆசீர்வாதத்தை தேவன் போட்டிருக்காரு. ஏன்னா நீங்க அவரோட பிள்ளையா இருக்கீங்க. God bless you.